ஓகே நண்பா. இந்த வீடியோல நாம ரூ. 15,000 ரேஞ்சில இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரூ. 15,000க்கு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு சில மொபைல்ஸ் எதுக்காக தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலே லான்ச் பண்ண மொபைல்ஸும் இருக்கு. இந்த வீடியோல நாம பெஸ்ட்டா சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இருக்க 5G மொபைல்ஸ பார்த்துரலாம் நண்பா. சூப்பரான கேமராஸ், நல்ல டிஸ்ப்ளே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட அட்டகாசமான 5G மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, யார் யாருக்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 15,000 ஒரு பெஸ்ட்டு 5G மொபைல் வாங்கலாம்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உடனடியாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.72 inches Full HD + IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 5,50,000 வாங்கியிருக்கு. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும், 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா. 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு சில டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸும் ஆகுது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம். ஏன்னா Snapdragon 6 Gen 2 பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமராவை மட்டும் இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சுவல் டிசைன் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ M6 Proவை விட இங்கே கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 6.67 inches Full HD + Jio OLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2100 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட Sony LYT600 என்ற சென்சர். ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். பட் இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல, 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல. 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 10,000 லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைட் ஆங்கிள் 4K சப்போர்ட் இருக்குது. பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,80,000 பக்கம் வருது. பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5110 mAh பேட்டரி அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம்.
பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிளும் இல்லை, 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட், பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M35 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victusஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது. அண்ட் பஞ்சுவல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால 6.6 inches AMOLED 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது. 50+8+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் OISம் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. Exynosனாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம். ஏன்னா OIS கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, செல்ஃபிலையும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் NFC இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் வேல்யூ, சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜர் தராததை நம்ம சொல்லலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல. சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சுவல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 7,20,000 பக்கம் வருது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது. அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணதுலேருந்து 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேவை சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. Realme Narzo 70 Turboவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்
பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். பட் அது தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க. பஞ்சுவல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. CMF அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,40,000 பக்கம் வருது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் AC ஸ்லாட் தந்துருக்காங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், 3.5mm ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 16,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிசைனை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரதில்லை. வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங், நத்திங்கோட UI ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் ஓகே. CMF ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் ஆக்கியிருக்கலாம், கம்மியாகவும் ஆக்கியிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில். அதற்காக தான் சொல்கிறேன்.